எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசி. இந்த துளாராசியில் பிறந்தவருடைய ஒரு சிறப்பான குணாதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். பொதுவா இந்த துளாராசின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பிற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ராசி, காலச்சக்கரத்தினுடைய 7வது ராசி. ஒரு மனுஷனுக்கு திருமணம், நண்பர்கள், கூட்டாளி, இதையெல்லாம் கணவன், மனைவி இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவம் தான். அந்த வீடு தான் துளாராசி. இந்த துலா ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாலே முதல்ல எல்லா விஷயத்தையும் எப்படி தெரியுங்களா, சமநிலையோடு பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இருக்கிறவன் இல்லாத அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருக்காது. எல்லாத்தையும் ஒரு சமமா பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அழகு உணர்வு கொண்ட நபர்கள். ஒரு விஷயத்தை பார்க்கறது, அதை ரசிக்கிறது எல்லாம் அந்த அழகு உணர்வோடு ரசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கலைநயம் மிக்க நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்துல நியாயம் பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இந்த சரி தப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நீ உன்கிட்ட காசு இருக்கிறவங்காட்டிக்கு நீ செய்யறதெல்லாம் சரியாயிராது தம்பி அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய, நீதி பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கலாம். இணக்கமாக செல்லக்கூடிய நபர்கள். ஒவ்வொரு உறவுகளுக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும், நண்பனா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இணங்கி போகக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். வசீகர தோற்றம் கொண்ட நபர்களாக பார்த்தோன்னே ஆள் அழகா இருக்காண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வசீகர தோற்றம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். வாயிலும் ஒரு விஷயத்தோட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குள்ள ரகசியமா வச்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குறிப்பா அந்த தொழில் பற்றின ரகசியத்தை, தொழில் பற்ற விஷயத்தை ரகசியமா வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அன்பு அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள். யார்கிட்ட பழகிறாங்களோ, யாரை நம்ம உறவுன்னு நினைக்கிறாங்களோ, நமக்கு இவங்க தேவைன்னு நினைக்கிறாங்களோ, அவங்ககிட்ட ரொம்ப அதீத அன்பை வைத்து விடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பல நேரங்கள்ல இந்த மாதிரி வைக்கக்கூடிய அன்பு அவங்க பேசலன்னா ரொம்ப மன வருத்தப்படக்கூடியதா இருக்கும் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். அதனால அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த மனதுக்குள்ள வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசி பழகும் போது ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி பழகுவது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆலோசனை, ஒரு விஷயத்தை பத்தின அந்த ஆலோசனை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. 4 பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இந்த விஷயத்த நம்ம பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா 4 பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இந்த ஆலோசனையா இந்த விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அமைதியாக வாழக்கூடிய நபர்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலேயே ஆடம்பரம், பிரம்மாண்டம் இதை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இந்த துலாத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பொறுமையா செய்வோம், அமைதியா செய்யறான், நம்மகிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சுக்காரா இப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த குணம் இவர்கிட்ட ரொம்ப சிறப்பான குணமாக இருக்கும். நாகரீகம் தெரிந்த நபர்கள். யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எங்கெங்க எப்படிலாம் பழகணும் அப்படிங்கிற அந்த நாகரீகம் சொல்லக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தின் மேலும், ஒவ்வொரு நபர்களின் மீதும், ஒவ்வொரு செயல்களின் மீதும் அந்த பரிவுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஐயோ பாவம் அவனுக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அந்த தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பரிவோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கருணையோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், நல்ல சுகபோகமா வாழணும்டா, நல்ல சுக சௌபாகியங்களோடு வாழணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். என்ன விதத்துல வாழ்ந்தாலும் கூட ஒழுக்கம் தவறாத நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஒழுக்கம் நடந்துக்கணும்டா அப்படிங்கிற எண்ணம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தந்திரமாக செயல்படக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இது தேவை, நம்ம எல்லா காசையும் செலவு பண்ணிட்டோம்னா எப்படி, அதை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவர்கள் செய்யக்கூடிய செயல்ல அந்த தந்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, விவரமா செயல்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப விவரமா இருப்பாங்க. உங்ககிட்ட 10 ரூபா வாங்க முடியாதா சேர்த்து இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்திரம், இந்த மாதிரியான குணங்கள் அதுல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய சூப்பரான குணாதிசயம், வாழ்க்கையில இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் கூட பழகக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், எந்த உறவுல மனைவி, கணவன், அம்மா, அப்பா, குழந்தைகள், இந்த மாதிரி எந்த சொந்த பந்தம் எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். காசு இல்லைன்னா என்னடாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி மாதிரி உறவுகளுக்கு முக்கியம். ஒரு சில சொந்த பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். இதெல்லாம் துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பான குணாதிசயங்கள்.
நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.